சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, 1 விளக்கு ஏத்துவாங்க, 2 விளக்கு ஏத்துவாங்க. வீட்ட தாண்டி வெளியிலயும் சில பேர் வச்சு விளக்கு ஏத்துவாங்க. இது வந்து எத குறிக்குது ஐயா? இதெல்லாம் இந்த மாரி விளக்கு ஏத்துறது நல்லதா? கெட்டதா? அந்த விளக்கு என்பது என்ன? நல்ல விளக்குன்னும்போது, அதில சனி பகவானுடைய எண்ணெய அதில விடுறோம். பூமியிலேருந்து கிடைச்ச நல்லெண்ணெய விடணும். செக்கு எண்ணெய், நல்லெண்ணெய் தான் விட வேண்டும். அதுக்கு இந்த 5 எண்ணெய் இதெல்லாம் ஒத்து வராது. ஆனால் அந்த திரியானது ஒற்ற திரியா இருக்கணும். ஆத்மார்த்தமான ஏக திரியா இருக்கும். ஆண், பெண் திருமணம் ஆனவங்க ரெட்டை திரி போட்டாங்க. ஆனால் 5 முகத்திரி போடணும். மண் சட்டியில் தான் அந்த எள்ளு எண்ணெயை வச்சு தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ இதுதான் முறை. இன்றைக்கி நீ என்றைக்கே இருந்தாலும் சரி, அதுதான் பிறப்புக்கும் சரி இறப்புக்கும் சரி அந்த எண்ணெய் தான் போடுவாங்க. அப்படி தான் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கு பிறகு கடல் எண்ணெய் வந்துச்சு, கடல் எண்ணெய் போட ஆரம்பித்தோம். அப்புறம் பலகாரம் செய்கிறதுக்குன்னு கடல் எண்ணெயை ஒதுக்கிட்டோம். அப்புறம் பஞ்சமுக எண்ணெய்ன்னு சொல்லிட்டு 5 எண்ணெய்களை சேர்த்து போடுறோம். ஆனால் விளக்கேற்றுவதற்கு ஏக ஜோதியாக இருக்கும்போது உன்னுடைய ஆத்மார்த்தமாக உன் குலதெய்வத்தையும் மனதேவதையும் நினச்சி நீ கையெடுத்து கும்பிடும்போது ஏக ஜோதி விளக்கு நல்லது. இன்றைக்கும் இந்த கோவில்களில் உள்ளே பார்த்திங்கன்னா விளக்கே இருக்காது. அது இருளில் தான் இருக்கும். அந்த இருளில் தான் இந்த தீபம் காட்டும்போது மட்டும்தான் தெரியும். அந்த சூடத்தை காட்டும்போது தெரியும். நீங்கள் ஆடம்பரத்தை அங்கே விரிவுபடுத்தினா ஆடம்பரத்தால் ஒன்றும் நடக்காது. அது அவங்களோட பொருளாதாரத்தை வேணால் அது சரி பண்ணுமே தவிர பொருளாதாரம் வளராது. இன்றைக்கி தண்ணிக்கு ஆடி 18ன்னு வச்சுட்டோம். நமக்கு கார்த்திகை தீபத்துக்கு கொல்லை பக்கத்தில் இருக்கிறது குப்பை மேட்டிலேருந்து தண்ணி இருக்கிற இடத்துலேருந்து வாசகாலிலேருந்து மாடம் எங்கே எல்லா இடத்துலையும் வைக்க சொல்லி கார்த்திகை மாதம் ஒரு நாள் நம்ம தீபம் ஏற்றுறோமா? அப்போ பருவநிலைக்கு தகுந்த மாதிரி ஜோதிகளை அதிகமாக கொண்டு வரோம். அண்ணாமலையார் தீபம் ஏற்றும் போது கொண்டு வரோம். அப்போது தீபம் என்பது உன் உடலில் உள்ள ஆத்ம சக்தியை வெளிப்படுத்துவது. ரியல் ஒன் ஆன்மீக உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட யார் இணைந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 5 தலைமுறையாக 50 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம் உள்ள சித்த யோகி பேரம்பலவாளன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்காங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். ரியல் ஒன் ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இப்போது நம்மளோட வீட்டில் பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா ஐயா, சில பேர் பார்த்தீங்கன்னா 1 விளக்கு ஏற்றுவாங்க, 2 விளக்கு ஏற்றுவாங்க. வீட்டை தாண்டி வெளியிலையும் சில பேர் வச்சு விளக்கு ஏற்றுவாங்க. இது எதை குறிக்குது ஐயா? இதெல்லாம் இந்த மாதிரி விளக்கு ஏற்றுறது நல்லதா? கெட்டதா? திருவிளக்குன்னு பேர். தெருவிளக்கு இருந்தது, இது திருவிளக்கு. தெருவிளக்குன்றது பொதுப்படையாக எல்லா இடத்துலையும் எல்லாருக்குமே பயனுள்ளதாக வச்சுருப்பாங்க. வெளிச்சம் அங்கே. நம்ம திருவிளக்குன்றது அந்த வீட்டு மனையாள், அந்த பெண் என்னென்னா வெள்ளி செவ்வாய் டெய்லி அதை சுத்தம் பண்ணுறவங்க இருக்காங்க. பொதுவாகவே வெள்ளி செவ்வாய், வெள்ளி என்பது பெண்ணையும் செவ்வாய் என்பது ஆணையும் குறிக்கும். அது பூமிக்காரகன் செவ்வாய்னும், அது அலங்கார பிரியர் மகாலட்சுமின்றது சுக்கரனை குறிக்கும். அந்த விளக்கு என்பது என்ன? நல்ல விளக்குன்னும் போது அதில் சனி பகவானுடைய எண்ணெயை அதில் விடுறோம். பூமியிலேருந்து கிடைச்ச நல்லெண்ணெயை விடணும். செக்கு எண்ணெய், நல்லெண்ணெய் தான் விட வேண்டும். அதுக்கு இந்த 5 எண்ணெய் இதெல்லாம் ஒத்து வராது. ஆனால் அந்த திரியானது ஒற்ற திரியாக இருக்கணும். ஆத்மார்த்தமான ஏக திரியாக இருக்கும். ஆண், பெண் திருமணம் ஆனவங்க ரெட்டை திரி போட்டாங்க. ஆனால் 5 முகத்திரி போடணும். அது பஞ்சபூதத்துக்கு உடையது. 5 முகத்திரி போடும்போது அந்த வீட்டில் ஒரு அதிர்ஷ்டகரமான குழந்தைகள் பிறப்பதும் வளர்வதும் அது ஒரு சுவிட்சமாக இருக்கும். அது ஒரு அலங்கார நாளில், ஒரு முக்கியமான நாளில் மட்டும்தான் அந்த 5 முகம் இது பண்ணுவாங்க. அந்த பூஜையை சரியாக பண்ணக்கூடியவங்க தன்னோட ஆத்மாவை காலையில் எழுந்திரிச்சு குளித்து முழுவி பூஜை பண்ண. இப்போ வெளிநாடுகள்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் எனக்கு சொல்லுவாங்க. சொல்லும்போது நாங்கள் இந்த நாட்டுக்கு வந்தால் கூட சில விஷயங்கள் அந்த நாட்டோட கட்டுப்பாட்டுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் செய்வோம். ஆனால் வீட்டுக்குள்ளே நாங்கள் செய்கிற விஷயங்கள்லாம் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி தான் பூஜை பண்ணுவோம். அப்போ நான் இங்கேருந்து அப்படியே தியானத்தில் பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணாங்க, என்ன பூ போட்டாங்க, என்ன நிறம் இருக்குது, இதெல்லாம் நிறைய பேர்கிட்ட நான் கேட்பேன்.
அவங்கள கேட்கும்போது ஆமாம் இது மாதிரி நடந்துச்சு, இது மாதிரி இருந்தது. அங்கேயும் ஒரு இடங்களில் போனால் நம்ம பொருள்லாம் சில நாடுகளில் கிடைக்கிது, சில நாடுகளில் எட்டி போய் வாங்கிட்டு வரணும். அப்படியெல்லாம் அலங்காரம் பண்ணுறாங்கல்ல. அப்படி இருக்கும்போது இப்போது நம்மளுடைய நாட்டு பழக்க வழக்க பிரகாரம் ஏகஜோதி. ஏகஜோதினா ஆன்மா 2 கண் மையத்தில் இருக்க நெத்தி புருவம், இது 2 கண்களே தெரியலன்னா அந்த புருவ மையத்திலேருந்து அந்த ஜோதி எடுத்துகிட்டு வரும். இந்த நமசிவாய என்ற பஞ்சாசர மந்திரங்களுக்கு தான் ந ம சி வா ய என்ற 5 தான் 5 முகமாக வச்சுருக்கோம். அதே மாதிரி இந்த நெருப்பு, காற்று, ஆகாயம், மண், நீருன்ற 5 பஞ்ச முகத்தில் வர நம்மளுடைய பஞ்சாசரங்கள். இந்த 5 முக விளக்குக்கு என்ன அர்த்தம்னா பஞ்சாசர மந்திரங்கள்லேயும் நமசிவாயின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் வந்து இந்த ஐம்புலன்கள், நம்மளுடைய கண், காது, மூக்கு, வாய், அது ஐம்புலன்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ஒவ்வொரு இயற்கையிலையும் நீர், நிலம், காற்று அதுக்கு வந்து நம்மளை ஆக்கிரமித்து நம்மளை கொண்டு வரோம். இந்த நீர், நிலம், காற்றில் வந்து ஒன்று 5 வேலை செய்யும். ஒன்று தூக்கத்தை கொடுக்கும், ஒன்று பசியை கொடுக்கும். ஒரே இதுதான் அக்னி. அதுக்கு நாங்கள் கிரகத்தின் மூலமாக எடுத்துகிட்டு வருவோம். எங்கள் முன்னோர்களுடைய சூட்சமங்கள் எனக்கு சொன்னதை நான் இப்போ சொல்கிறேன். இப்போ ஒரு அக்னி ஒரு உடம்புல இருக்குது. நாங்கள் வந்து அங்கே போய் செவ்வாய் கிரகத்தை பார்ப்போம், அதில் சூரியனை பார்ப்போம். சூரியனை கிரகம் அது சேரும்போது இந்த பையனுக்கு அடிக்கடி ஜுரம் வந்துக்கிட்டே இருக்கும். இவன் உடம்பு இது மாதிரி இருக்குது. வீட்டில் வந்து இந்த இடத்துல வந்து இவன் படுக்கிற இடம் இப்படி தான் இருக்கும், இவன் போய் சுருண்டு இப்படி தான் படுப்பான். அந்த மருத்துவ ரீதியாகவே சொல்லி அவங்கள கவர்ந்து பண்ணிவிடுவோம். ஒரு பெண்ணு வந்து எப்போ பார்த்தாலும் தண்ணியாக இருக்குது, சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்குது, இந்த பெண்ணுக்கு அடிக்கடி வந்து உதிரப்போக்கு அதிகமாக இருக்கும். தீய கிரகங்களில் உதிரப்போக்கு இருக்கும். இல்லை உடம்பு மெலிஞ்சு போகும், இல்லை உடம்பு பூஸ்டியாக இருக்கும், காட்டாக இருக்கா, சாப்பிடும் தூங்கும் அவ்வளோதான் பண்ணும், அது மாதிரி இருக்கும். அதே மாதிரி காற்றாக இருக்குதுன்னு வச்சுங்க, அது என்ன செய்யணாக்கா எப்போ பார்த்தாலும் வீடே தங்க அது ஓடிக்கிட்டே இருக்கும், காற்று அலமோதிக்கிட்டே இருக்கும். இது மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். ஒரு பொண்ணு என்னென்னா எப்போ பார்த்தாலும் துஷ்டத்தனமாக திட்டிகிட்டே இருப்பாங்க ஒரு இலையில். இது எல்லாமே கிரக நிலையை பொறுத்து தான் நாங்கள் இதுக்குள்ளே பார்க்குறோம். மேலும் இதை நம்ம விரிவுபடுத்தி ஒன்று அவங்க ஜாதக ரீதியாக எடுத்து தான் அதை சொல்ல முடியும். இல்லையா, இப்போது சில பேர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வசதிக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விளக்கு ஏற்றுவாங்க. அதாவது சில்வரில் விளக்கு ஏற்றுறது, பித்தளையில் விளக்கு ஏற்றுறது, இரும்பில் சில பேர்லாம் விளக்கு ஏற்றுவாங்க. இது வந்து பண்ணுறதுனால நல்லது ஏற்படுமா இல்லை கெட்டது ஏற்படுமா? அதாவது முதல்ல என்ன செஞ்சாங்கன்னா, மண் சட்டி இருக்குல்ல, இன்றைக்கும் கோயிலுங்களில் இந்த அகல் விளக்கு வைக்கிறாங்கல்ல, மண் சட்டியில் தான் அந்த எள்ளு எண்ணெயை வச்சு தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ இதுதான் முறை. இன்றைக்கி நீ என்றைக்கே இருந்தாலும் சரி, அதுதான் பிறப்புக்கும் சரி இறப்புக்கும் சரி அந்த எண்ணெய் தான் போடுவாங்க. அப்படி தான் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கு பிறகு கடலெண்ணெய் வந்துச்சு, கடலெண்ணெய் போட ஆரம்பித்தோம். அப்புறம் பலகாரம் செய்கிறதுக்குன்னு கடல் எண்ணெயை ஒதுக்கிட்டோம். அப்புறம் பஞ்சமுக எண்ணெய்ன்னு சொல்லிட்டு 5 எண்ணெய்களை சேர்த்து போடுறான். ஆனால் விளக்கேற்றுவதற்கு ஏக ஜோதியாக இருக்கும்போது அந்த குலதெய்வத்தை அங்கே விளக்குகள் மாறும்போது டியூப்லைட்டெல்லாம் போட்டோம். இப்போ எல்லாம் எலக்ட்ரிக்கல் லைட்டு வந்துருச்சு, அதுக்குள்ளே இது எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஆமாம். ஆனால் அந்த தீப எண்ணெய் இருக்குல்ல, அந்த தீப எண்ணெய் ஏற்றும்போது உங்கள் கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சி, உங்கள் உடலுக்கு அந்த ஆராஸ் போய் அதுலேருந்து ரிசீவ் பண்ணும். இன்றைக்கும் இந்த கோவில்களில் உள்ளே பார்த்திங்கன்னா விளக்கே இருக்காது, அது இருளில் தான் இருக்கும். அந்த இருளில் தான் இந்த தீபம் காட்டும்போது மட்டும்தான் தெரியும், அந்த சூடத்தை காட்டும்போது தெரியும். இப்போ நெய் விளக்கு காட்டுறாங்க, நெய் விளக்கு சிறந்தது. நீங்கள் அதுலேருந்து இந்த பசு நெய்யில் அந்த விளக்கேற்றும் போது உங்களுடைய ஆன்மாவானது அப்படியே பிரதிபலிக்கும். கண்களை மூடும்போது நெத்தியில் ஏகஜோதியாக இருக்கும். அப்புறம் 3 ஆச்சு, அப்புறம் வந்து என்னன்னாக்க 5 ஆச்சு. இது அப்புறமேல என்ன, இன்றைக்கி கோயிலில் வந்து 27 நட்சத்திரத்துக்கு 20 இதெல்லாம் புதுசாக க்ரியேட் பண்ணி மனுஷனை வந்து ஏங்க 27 நட்சத்திரத்துக்கு போடுறேன்னாக்கா அப்போ 6, 8, 12ஆம் இடம் அவங்களுக்கு தொல்லை கொடுக்குறது. அப்போ அந்த நட்சத்திரத்தில் போட்டால் அவங்களுக்கு தொல்லை கொடுக்குமா கொடுக்காதா? கோயிலில் போய் நல்லதுக்கு கேட்குறாங்களா கெட்டது கேட்குறாங்களா? அது மாதிரிலாம் நிறைய சூட்சமங்களை இவங்கவுங்க கற்றவங்கெல்லாம். நான் இந்த ஒரு யானை 5 பேர் கண்ணு தெரியாதவங்க தடவி பார்த்து யானையை முழுசாக எடுத்த மாதிரி இவங்க என்னென்னா கடவுள்ன்ற ஒரு கற்பனைக்குள்ளே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நிறைய விஷயங்களை உள்ளே விடுறாங்க. அதனால் யாருக்கு பாதிப்பு? சமூகத்துக்கு தான் பாதிப்பு. ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள் போய் கெட்ட பழக்க வழக்கங்கள் உள்ளே வருதில்ல, அது மகா தப்பு இல்லையா? ஆகையினால் உன்னுடைய ஆத்மார்த்தமாக உன் குலதெய்வத்தையும் மனதேவதையும் நினச்சி நீ கையெடுத்து கும்பிடும்போது ஏக ஜோதி விளக்கு நல்லது. விசேஷ காலங்களில் அப்போ வந்து இப்போ கார்த்திகை மாதம் அது உங்களுக்கு என்னங்க இயற்கையாக வச்சுருக்கானுங்க. இன்றைக்கி தண்ணிக்கு வந்து ஆடி 18ன்னு வச்சுட்டோம். நமக்கு கார்த்திகை தீபத்துக்கு
கொல்லை பக்கத்தில் இருக்கிறது, குப்பை மேட்டிலேருந்து, தண்ணி இருக்கிற இடத்துலேருந்து, வாசகால்லேருந்து, மாடம் எங்கே எல்லா இடத்துலையும் வைக்க சொல்லி கார்த்திகை மாதம் ஒரு நாள் நம்ம தீபம் ஏற்றுறோமா? அப்போ பருவநிலைக்கு தகுந்த மாதிரி ஜோதிகளை அதிகமாக கொண்டு வரோம். அண்ணாமலையார் தீபம் ஏற்றும் போது கொண்டு வரோம். அப்போது தீபம் என்பது உன் உடலில் உள்ள ஆத்ம சக்தியை வெளிப்படுத்துவது, நோய் நொடியிலிருந்து நம்மளை விடுபட வைப்பது. நீ எந்த பழக்க வழக்கத்தில் இருக்கோ அந்த பழக்க வழக்கம்தான் உங்களை சுத்தம் பண்ணுமே தவிர, நீங்கள் ஆடம்பரத்தை அங்கே விரிவுபடுத்தினா ஆடம்பரத்தால் ஒன்றும் நடக்காது. அது அவங்களோட பொருளாதாரத்தை வேணால் அது சரி பண்ணுமே தவிர பொருளாதாரம் வளராது. இதுதான் இதில் ரொம்ப நம்ம கவனித்து வாழ்க்கையை நடத்த வேணுன்றது தான் நம்மளோட பாரம்பரியம் நமக்கு சொல்லுது. எங்களோடு இணைந்து பல்வேறு சுவாரஸ்யமான தகவலை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி ஐயா. நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.